ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு மாத ஆரம்பம் குழப்பமிகு மாதமாக இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசி அதிபதியுடன் பாக்கியாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி இணைவதால், அது உங்கள் குடும்பஸ்தானத்திலே அமைவதால் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த உரசல்கள் நீங்கும். உங்களுக்கு மனதில் தைரியம் கூடும். தகப்பன் வழியில் பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்தில் வந்து இணைவார்கள். அவர்களால் சில புதிய செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ கண்மணிகளுக்கு ஏற்றமிகு மாதம், பெண்களுக்கு ஏற்றமிகு மாதம், விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த பலனை அடையக்கூடிய மாதம், உத்தியோகஸ்தர்கள் முக்கியஸ்தர்களுக்கு ஏற்றமிகு மாதம், தினக்கூலி பார்ப்பவர்களுக்கு ஒரு நன்மை தரும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது. நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரலாம். சிலர் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமான மாதமாக அமைகிறது. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்வதால் களத்திரத்தின் மூலம் பூர்வீகத்தில் சில நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக சொந்த ஊர் பக்கமே செல்லாமல் இருந்தவர்கள் சொந்த ஊருக்கு சென்று அங்கே உள்ள நட்புகள் மூலம் பழைய நினைவுகளில் மகிழ்ச்சியாக இருக்க நேரும். மிகவும் சிறந்த மாதம் இந்த ஆடி மாதம். கூடுமானவரை இந்த மாதம் செல்வம், செல்வி, லட்சுமி, கணேஷ், ரமேஷ், கவின், கவிதா போன்ற பெயர் நாமம் கொண்டவர்களிடம் ரிஷபராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. தாங்கள் நீர்நிலை அருகிலுள்ள அல்லது ஆற்றங்கரை அருகிலுள்ள முருகனை வழிபாடு செய்யலாம்.